சென்னையில் வியாழக்கிழமை நடக்கிறது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. பிராந்தியம் சார்ந்த பிரச்சினைகள், நிதி பகிர்வு உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தகவல். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க சென்னை வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. விமான நிலையத்தில் அமைச்சர் ராஜ்மோகன், பாஜக மூத்த நிர்வாகிகள் வரவேற்றனர். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சென்னை வருகை. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு பதிலாக அம்மாநில துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமார்கா பங்கேற்கிறார். சென்னையில் நடைபெறும் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டிற்கான குழு அமைப்பு. குழுவின் தலைவராக அமித் ஷாவும் துணைத் தலைவராக முதல்வர் விஜயும் செயல்படுவார்கள் என அறிவிப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் வருகையை ஒட்டி மாமல்லபுரத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை. புராதன சின்னங்களை பார்வையிட வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை. மத்திய அமைச்சர் அமித் ஷாவின் தமிழக வருகையை கண்டித்து சென்னையில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். தொகுதி மறுவரையறை மூலம் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்கு அநீதி, அமித்ஷாவிடம் அமைதி. பொறுக்க மாட்டோம், பொறுக்க மாட்டோம், அநீதியை பொறுக்க மாட்டோம், முறியடிப்போம், முறியடிப்போம், தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்கும் சதியை முறியடிப்போம். சென்னையில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல். மதுரை, திருப்பூர், வேலூர், கரூர் மாவட்டங்களில் பரவலாக மழை. விருதுநகரில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நீலகிரி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி வரை மழை பெய்யும். தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என தகவல். சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டி, ஆந்திராவின் கூடூர் இடையே 3/4வது ரயில் வழித்தடம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடு முழுவதும் 13,041 கோடி ரூபாயில் 5 புதிய ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் 1 சவரன் 1,15,200 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் 680 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் மாலையில் 1,560 ரூபாய் உயர்ந்தது. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை.
தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி அறிவித்த முதல்வர் விஜய். பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்வு. பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும், ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள பால் கொள்முதல் விலை உயர்வு போதுமானதாக இல்லை என அன்புமணி விமர்சனம். லிட்டருக்கு 7 ரூபாயாவது உயர்த்தினால் மட்டுமே விவசாயிகளுக்கு பயன் இருக்கும் என்றும் கருத்து. பசும்பாலுக்கு 44 ரூபாயாகவும் எருமை பாலுக்கு 60 ரூபாயாகவும் கொள்முதல் விலையை உயர்த்த கோரிக்கை. வரும் 24ஆம் தேதி முதல் பால் நிறுத்த போராட்டம் எனவும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் எச்சரிக்கை. லிட்டர் ஒன்றுக்கு பசும்பாலுக்கு 44 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 60 ரூபாயும் வழங்க தவறினால் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி 24ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி பால் நிறுத்தம் நடைபெறும். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் உலக தரத்தில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அறிவித்தார் முதல்வர் விஜய். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்கக்கூடாது. வசதி படைத்தவர், வசதி குறைந்தவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது என முதல்வர் விஜய் திட்டவட்டம். ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்கக்கூடாது. வசதி படைத்தவர், வசதி குறைவானவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமமான மருத்துவ சேவை எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தில் சிகிச்சை தொகை உயர்த்தப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாயாக இருக்கும் தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. வாகன ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பிற்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வழங்கப்படும். தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் வழங்கப்படும். சட்டமன்றத்தில் தான் வைத்த முதல் கோரிக்கையையே நிறைவேற்றிவிட்டதாக நன்றி தெரிவித்த எம்எல்ஏ ஜோதிமணி. வாகனம் இன்றி மக்கள் சேவையில் ஈடுபட மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக ஜோதிமணி தனது முதல் உரையில் குறிப்பிட்டிருந்தார். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்புக்கு பாடல் மூலம் நன்றி தெரிவித்த தாவேகா எம்எல்ஏ சிந்து. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி நன்றி தெரிவிப்பு. தமிழக அரசு கொடுக்கும் காரை இன்னோவா காராக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். எம்எல்ஏ சண்முகத்தின் கோரிக்கையால் அவையில் சிரிப்பலை.
தன்னிடம் பல கார்கள் இருப்பதாக சட்டமன்றத்தில் கூறிய மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ். முதல்வர் கொடுக்கும் காரில் சென்றால்தான் கெத்து எனவும் பேச்சு. கல்லூரி காலத்தில் தனக்கு காதல் தோல்வி ஏற்பட்ட போது வேலையும் இல்லை, காரும் இல்லை என சட்டமன்றத்தில் கூறிய பெரியகுளம் தாவேகா எம்எல்ஏ. முதல்வர் அறிவிப்பால் தனக்கு காரும் வேலையும் கிடைத்துள்ளதாக நெகிழ்ச்சி. மக்கள் பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு குறித்து தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா கருத்து. ரசிகர் மன்றம் சார்பில் நிறைய பணிகளை செய்துள்ளதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த் பேச்சு. நலத்திட்ட பணிகளுக்காக சொந்த பணத்தை முதல்வர் விஜய் கொடுத்து அனுப்புவார் என்றும் நெகிழ்ச்சி. தாவேகா பிளவுபட வாய்ப்பே இல்லை என அமைச்சர் ஆனந்த் உறுதி. பணமா விஜய் படமா என்றால் விஜய்தான் முக்கியம் என்றும் பேச்சு. தன்னை பற்றி புகழ்ந்து பேச அனுமதிக்க வேண்டாம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளதாக சபாநாயகர் விளக்கம். மானிய கோரிக்கை பற்றி மட்டுமே பேசுமாறு தாவேகாவினருக்கு அறிவுறுத்தல். பிரபல இயக்குநர் ஒருவர் சீட் கேட்டார், ஆனால் விஜய் கொடுக்கவில்லை. சட்டமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த் கூறிய சுவாரஸ்ய தகவல். சர்க்கார் பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தால் ஆட்சிக்கு வந்திருப்பீர்கள் என அதிமுகவை குறிப்பிட்ட அமைச்சர் ஆனந்த். பேனரை கிழித்ததால் தான் ஆட்சியை விட்டிருக்கிறீர்கள் என்றும் பேச்சு. பத்து ஆண்டு ஆட்சிக்கு பிறகு மாற்றம் வேண்டும் என்ற மக்களின் சாதாரண எண்ணப்படிதான் 2021 வெற்றி வாய்ப்பு நழுவியது. சர்க்கார் பட பேனர் கிழிக்கப்பட்ட விவகாரம் குறித்து பேசிய அமைச்சர் ஆனந்திற்கு அதிமுக பதில். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான ஆதார கோப்புகள் தனது மேசையில் உள்ளன, அவற்றை ஓபன் செய்ய வைத்து விடாதீர்கள் என பேசிய முதல்வர் விஜய். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மக்களே அன்பாக ஆசையாக தங்களை சட்டமன்றத்தில் அமர வைத்துள்ளதாக முதல்வர் விஜய் பெருமிதம். இடைத்தேர்தலிலாவது சிலருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றும் பேச்சு. மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறேன். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்த அதிமுக. 5 நாட்களாகியும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டு சட்டமன்றத்தில் அதிமுகவினர் முழக்கம். மாநில உறுப்பினர் உட்காருங்க 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 மாநில உறுப்பினர் உட்காருங்க. உட்காருங்க படிப்பாங்க உட்காருங்க. நாளைக்கு தான் பேசுறாங்க. உட்காருங்க. ஐந்து நாட்களாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு. மீனவர் விவகாரத்தை விட வேறு என்ன முக்கிய விஷயம் இருந்துவிடப் போகிறது என எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. 4 மீனவர் மீன்பிடித்திட்டு இருக்காங்க, அதுல சுடப்படுறார், அதில் ஒருவர் இறந்து விட்டார், அந்த உடல் அங்கேயே இருக்கின்றது, அந்த உடலை மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேணும், இதுதான் கோரிக்கை.
இதுல என்ன இருக்குது? 5 நாட்களாக தொடர்ந்து அவையில வலியுறுத்திட்டு இருக்க. இதை விட முக்கியமான என்ன பிரச்சனை இருக்குது? மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது எப்போது? சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மேட்டூர் அணை நீர் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. அணைக்கு தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா? அப்படி திறக்கப்படுவதால் 15 நாளுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டால்தான் அவர்கள் நாற்றங்கால் விடுகின்ற பணி மேற்கொள்ள முடியும். துரைமுருகனின் ரெக்கார்டை பிரேக் செய்துவிட்டு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து காட்பாடி தொகுதி பெஸ்டாக்கப்பட்டிருப்பதாக எம்எல்ஏ சுதாகர் பேச்சு. அவையில் இல்லாதவர் பற்றி பேசுவது மரபு மீறல் என கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏக்கள். இந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். ஒரே கட்சியில பழைய ஸ்டூடெண்ட் 50 வருஷமா இருந்தவர் அவர் பழைய ஸ்டூடெண்ட் தான். இங்க இல்லாத உறுப்பினர்கள் பற்றி யாரும் பேசுறதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஒரு முறை இப்போது வெற்றி பெற்று உடனடியாக ஒன்று செய்யவில்லை என்று சொல்வதெல்லாம் சரியாக இருக்காது. சுற்றுலாத்துறைக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் ராஜேஷ்குமார். 2 கோடி ரூபாயில் சொகுசு கப்பல் சுற்றுலா மற்றும் சொகுசு படகு சுற்றுலாவுக்கான சாத்தியக்கூறு அறிக்கைகள் தயாரிக்கப்படும் என அறிவிப்பு. சுற்றுலா தலங்களை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கைகள் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். சொகுசு கப்பல் சுற்றுலா மற்றும் சொகுசு படகு சுற்றுலாவிற்கான சாத்தியக்கூறு அறிக்கைகள் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். சட்டமன்றத்தில் கலை, பண்பாடு மற்றும் தொல்லியல் துறைக்கான அறிவிப்புகள் வெளியீடு. கீழடி ஆய்வு தொடரும் என்றும் முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. கீழடியில அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க, பல்வேறு பொருட்கள் வந்தது, முத்து பவள ரத்தினங்கள் வந்தது. கடந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன சிறப்பான முயற்சிகள் எடுத்தார்களோ அதையெல்லாம் ஒன்று கூட நிறுத்தி வைக்காத அதை தொடர்ந்து, இன்னும் சொல்ல போனால் அதை அதிகமான தொகை ஒதுக்கி இன்னும் ஊக்கப்படுத்தி அதை தொடர்வது எங்களுடைய கடமை. காவி நிறத்தில் சுற்றுலாத்துறை அறிவிப்பு புத்தகம் வழங்கப்பட்டதாக சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் புகார். காவி நிறம் தேசிய கொடியில் உள்ள வண்ணம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். மாண்புமிகு அமைச்சர் காங்கிரஸை சார்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் கலரை பார்த்தால் அது பிஜேபியை சார்ந்த காவியாக இருக்கிறது என்பதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். அவர் தேசிய கொடியில் இருக்க கலரை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறது நாங்க சொல்றோம். வேற எந்த அர்த்தமும் கிடையாது. காங்கிரஸ் என்றால் தேசிய கொடி, தேசிய கொடியில முதல் நேரத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் பூண்டி கலைவாணனை மாமா என்று குறிப்பிட்டு பேசிய திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரன், மாமா என குறிப்பிட்டு பேச அரசாணை இருக்கிறதா என்று கேட்டு அதிர்ச்சியடைய வைத்த துணை சபாநாயகர் ரவிசங்கர். நான் டெல்டா விவசாயிங்கிற முறையில் எங்களுக்கு பாதிப்பு இருக்கு. நீங்க என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டேங்க் போர் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன் மாமான்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். ஏங்க என் மாமனுங்க, என் மாமா தான் சொல்ல முடியும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எங்க மாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜீவோ ஏதாவது இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜீவோ இருக்கா இவர் அவரோட மாமான்னு? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நீங்க உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். இங்கிட்டு இருக்கிறவங்க சத்தம் போட்டு பேசாதீங்க, உட்காருங்க. கொள்கை தலைவர் என்று கூறிக்கொண்டு திட்டத்தில் அண்ணாவின் பெயரை மாற்றுவது நியாயமா? சாமானியர்கள் எல்லாம் சட்டமன்றம் வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா என்றும் ஐ பெரியசாமி புகழாரம். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி அது என்ன நியாயம்? நீங்க சொல்ற கொள்கை தலைவர்கள் சொல்லல, பேரறிஞர் அண்ணாவை நீங்கள்
நேசிக்கிறீர்கள், அதை நேசிப்பதாக சொல்லுகிறீர்கள். இது எதுக்கு மாற்றணும்? இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கு. சாதாரண சாமானியர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் 2 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதாக ஐ பெரியசாமி பெருமிதம். தற்போது திட்டத்தின் மதிப்பு உயர்த்தப்பட்டிருந்தாலும் பயனாளிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினா, 2 வருஷத்துல 2 லட்சம் வீடு கட்டினா, 3வது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். வீடுகள் கட்டுகின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்திலே நீங்க 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5035 தான் கட்ட முடியும். கடந்த ஆட்சியில் வீடு இருப்பவர்களுக்கே மீண்டும் வீடு வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆனந்த் குற்றச்சாட்டு. எவ்வளவு வீடுகள் கட்ட முடியுமோ அதைவிட அதிக எண்ணிக்கை குறிப்பிடப்படுவதாகவும் பல தவறுகள் நடந்திருப்பதாகவும் விமர்சனம். 8 லட்சம் வீடு நீங்கள் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்றீங்க. உண்மையாக சொல்ல போனான அதில் பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்கள் வீடை கொடுத்துருங்க. திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 1 லட்சம் வீடுகளும் சரியாகவே இருப்பதாக KN நேரு பதில். பயனாளிகள் கட்டும் வீடுகளை அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவதாகவும் பேச்சு. பயனாளி பெருமக்கள் தான் அந்த வீட்டை கட்டுகிறார்கள். கான்ட்ராக்ட்காரர்களோ அல்லது நாங்களோ அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அரசு அதிகாரிகள். அமைச்சர்களும் சென்று நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வருகிறீர்களோ அதே மாதிரி தான் அமைச்சர்கள் பார்த்து விட்டு வருகிறார்கள். எனவேதான் நான் சொன்னது, எங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கலைஞருடைய படம் போட்டு அங்கு வீடு கட்டு, கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்லும் போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது. இனி கனவு கண்டாலும் ஆட்சிக்கு வர முடியாது என எதிர்க்கட்சிகளை சாடிய அமைச்சர் ஆனந்த். தாவேகாவினர் அரசியல்வாதிகள் அல்ல என்றும் மக்களுக்காக பணியாற்றவே வந்திருப்பதாகவும் பேச்சு. உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சீங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. தென்பெண்ணை ஆற்றில் 16 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பாலம் 3 மாதத்திலேயே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது எப்படி? கட்டுமானத்தின் தரம் பற்றி பேசும் திமுகவினர் பதில் தர வேண்டும் என அமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ் 3 மாசத்துல காலியானது பத்தி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்திருப்பீங்க, டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால வாட்டர்ஸ் நிறைய வந்ததுனால 3 மாசத்துல டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க நீங்க, அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பத்தி பேசணும். அதனால அதுக்கு முதல் பதில் நீங்க சொல்லணும். நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்யாத அளவிற்கு பெருமழை பெய்ததால் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட அழிவு என்றும் பொறியாளர் மீது தவறு இல்லை என்றும் அமைச்சர் கேள்விக்கு ஏவவேலு பதில். அந்த பாலம் என்பது RR என்கிற விங்கின் மூலமாக கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ஒரு கிராம பகுதியிலே கட்டப்பட்ட பாலம். அது தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலம். இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெருமக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் என்று வருகிற இந்த திருவண்ணாமலை மலையே சரிந்தது. அது இயற்கையினுடைய சீற்றம். இந்த டிசைன் மேல, இன்ஜினியரிங் மேல குறை சொல்ல முடியாதது. மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு போன்று ஆண்களுக்கும் விடுமுறை வழங்க வேண்டும் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தல். குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு பெண்களுக்கு மட்டுமே அல்ல, ஆண்களும் சமமாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கருத்து. காவல்துறையினர் தொடர்பான லஞ்ச புகார்களை அளிக்க இன்டர்னல் விஜிலன்ஸ் செல் என்ற புதிய பிரிவு உருவாக்கம். அனைத்து புகார்களும் உரிய காலக்கெடுவுக்குள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக DGP மகேஷ்குமார் அகர்வால் உறுதி.
இடதுசாரி கட்சிகள் கரப்பான் ஜனதா போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையால் சர்ச்சை. பள்ளிக் கல்வி, உயர்கல்வி, காவல்துறை, நிர்வாகத்துறைகளோடு இணைந்து நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டிருந்த கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர். கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து உத்தரவை திரும்பப் பெற்றது தமிழக அரசு. கல்லூரி முதல்வர்களுக்கு கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் அனுப்பிய சுற்றறிக்கை வாபஸ். முதல்வரை மிஞ்சிய சூப்பர் பவரின் கையில் ஆட்சி உள்ளதா? குஜிலியம்பாறையில் கம்யூனிஸ்டுகள் குறித்த கணக்கெடுப்பு, மாணவர்கள் போராட சுற்றறிக்கை தொடர்பாக திமுக கேள்வி. மாணவர்களிடையே ஒழுக்கத்தை ஏற்படுத்தவே சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. வேறெந்த உள்நோக்கமும் இல்லை என கல்லூரி கல்வி இயக்கக இணை இயக்குநர் விளக்கம். போராட உரிமை இருக்கு அப்படிங்கிறது கல்லூரி மாணவர்கள், மாணவர்கள் கல்லூரியோட ஒழுங்கமைதி இருக்கணுங்கிறதுக்காக தான் அது பண்ணதே ஒழிய வேற எந்த தனிப்பட்ட காரணமும் கிடையாது. அசாமில் மழை ஓய்ந்தும் பல பகுதிகளில் நீடிக்கும் வெள்ள பாதிப்புகள். மழை நீரில் சாலைகள் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஹிமாச்சலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. திடீரென உள்வாங்கிய சாலையால் பள்ளம். ஓடையில் விழாமல் நூல் இழையில் தப்பிய லாரி. சண்டிகரில் விடிய விடிய கனமழை. வெள்ளம் தேங்கியதால் சாலையில் மண் உள்வாங்கி திடீரென்று தோன்றிய மிகப்பெரிய பள்ளம். டெல்லி குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய டெண்டர் முறைகேட்டு புகாரில் முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் மீண்டும் சிறையில் அடைப்பு. வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது பிணை மனு. டெல்லியில் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் சிஎன்ஜி சிலிண்டர் வெடித்த விபத்தில் 3 உயிரிழப்பு. படுகாயங்களோடு மீட்கப்பட்ட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ஜார்க்கண்ட் அரசுக்கு புதிய சிக்கல். மாணவர் போராட்டங்களால் தேர்வுகளை ரத்து செய்த நிலையில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள் அரசின் முடிவை எதிர்த்து போராட்டம். அஸ்ஸாம் மாநிலத்தில் யானை கூட்டம் தண்டவாளத்தை கடப்பதற்காக நடுவழியில் நிறுத்தப்பட்ட ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில். வனத்துறையினர் முன்கூட்டியே தகவல் தெரிவித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மத்திய பிரதேச மாநிலத்தில் தெருநாய் தொல்லையை கண்டித்து நாய் வேடமிட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நபர். நகரில் கட்டுக்கடங்காமல் தெரியும் தெருநாய்களால் மக்கள் சந்திக்கும் இன்னல்களை உணர்த்தவே இந்த வினோதமான போராட்டம் என்று தெரிவித்த நபர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி பணியாற்றியதால் நேர்ந்த விபரீதம். உக்ரைனின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக எவ்கெனி கிராமா நியமனம். அதிபர் ஜெலன்ஸ்கி பரிந்துரைக்கு உக்ரைன் நாடாளுமன்றம் ஒப்புதல். ரஷ்யா உக்ரைன் இடையே மீண்டும் போர்க்கைதிகள் பரிமாற்றம். இரு நாடுகளைச் சேர்ந்த தலா 103 கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக தகவல்.
இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி. முதல் இன்னிங்ஸில் 167, இரண்டாவது இன்னிங்ஸில் 44 ரன்கள் எடுத்த தேவ்தத் படிக்கல் ஆட்டநாயகன்.